This is K. Narayanan. Aadhaar number 622068704831. இப்போ நேற்று 101வது வீடியோ அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ பல போராட்டங்களுக்கு பிற்பாடு நம்ம 1989ஆம் ஆண்டு கம்ப்யூட்டரு முடிக்கிறோம், இன்டர்நெட்டை ஆரம்பிக்கிறோம். அன்னையிலிருந்து இமெயில் மூலியமாக இன்டர்நெட்டு, அப்புறம் அதுக்கு அடுத்து முள்ளமாக அப்படியே ஜாஸ்தியாகி இன்றைக்கி இப்போ மொபைலில் இன்டர்நெட்டு அப்படின்னு, பாக்கெட்டில் இன்டர்நெட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து இணையதளத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்ணிலடங்கா இணையதளங்கள், எண்ணிலடங்கா அரசாங்க இணையதளங்கள், எண்ணிலடங்கா கார்ப்பரேட் இணையதளங்கள், உண்மையான இணையதளங்கள், உண்மைக்கு புறம்பான இணையதளங்கள், ஆய்வுக்கான இணையதளங்கள், அரசியல் இணையதளங்கள் அப்படின்னு லட்சக்கணக்கான வகைகள் இன்றைக்கி இணையதளத்தில் வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் அப்படின்ற ஒரு ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் இல்லைன்னா இன்றைக்கி இணையதளம் இல்லை என்று அளவுக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு விஷயம் படிக்கிறேன். அதாவது மொபைல் ஃபார்மிங். ஆமாம், மொபைல் ஃபார்மிங். அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரே ஒரு ரூமுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு எண்ணிலடங்கா மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளோ எண்ணம்னு பார்த்தா தெரியாது, எண்ணா தெரியாது. அது போலீஸ் கையில் தான் இருக்குது ரெக்கார்டு. அப்போது எத்தனை மொபைலு எப்படி வச்சுருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு செவுத்தில் ஒரு அரை அடிக்கு ஒரு மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ ஒரு ரூமில் 4 செவரு, சைடு செவரு இருக்குது. இப்போ இந்த அரை அடிக்குள்ளார 2 மொபைலை ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றத இமேஜின் பண்ணுங்கள், ஒரு கற்பனை பண்ணிடுங்க. அப்போ ஒரு செவுத்தில் 10 அடி ஹைட்டு, 10 அடி அகலம், அரை அடிக்கு 2 மொபைலு. அப்போ 10 அடிக்கு எவ்வளோ மொபைல் இருக்கும்? 20 மொபைல் இருக்கும். அதே ஹைட்டில் 10 அடிக்கு 20 மொபைல்னு வைங்க. அப்போ என்னாச்சு? அப்போது 20 × 10, அது 200 மொபைலு ஒரு செவுத்துக்கு. அப்போது 200 மொபைல் ஒரு செவுத்துக்குன்னா 4 செவுத்துக்கு 800 மொபைலு. சீலிங்கில் அதையும் வச்சுருப்பாங்க போல் இருக்குது. சீலிங்கில் ஒரு 200 போடுங்க. அப்போ ஒரு 1000 மொபைல் குத்து மதிப்பாக போடலாம். இது பூராமே ஒரு மொபைலுக்கு கனெக்ஷன் ஆகிருக்காமா. ஒரே ஒரு ஆள் உள்ளே உட்காந்துட்டு அந்த 1000 மொபைலுக்குமே சேனலை ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. மொபைல் வியூவர்ஷிப்பு அங்கே யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணால் யூடியூப்பில் வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது ஜென்யூன் வியூவர்ஷிப்புக்கு. அப்போ ஜென்யூன் வியூவர்ஷிப்புக்கு யூடியூப் பணம் தர்றாங்க. சரி, அதே வகையில் இப்படி 1000 ஃபோனு 2000 ஃபோனில் ஒரே டைமில் யூடியூப் வியூவிங் பண்ணுறாங்க. ஒரே ஆள் பண்ணுறாரு. இவருக்கு எப்படி இந்த 1000 சிம்மு கிடச்சிது, இல்லாட்டனா 2000 மொபைல் கிடச்சிது அப்படின்றது கேள்விக்குறி. அது போலீஸ் பார்த்துக்கும். அது ஏன்னா ஒரு தாட்டி பிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது இந்த மாதிரி கதையெல்லாம். அப்போது 2000 மொபைல் இதெல்லாம் வச்சுட்டு வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுக்கு தனியாக கார்ப்பரேட் கன்சல்டேஷன்லாம் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கார்ப்பரேட் கன்சல்டேஷன்லாம் கொடுத்து போட்டு யூடியூப் வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணி பிளாக் மணி அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி அந்த டிஜிட்டல் ஃபீல்டில் 99% ஃப்ராடு, 99% ஊழல், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். இது அரசாங்கத்திற்கு தெரிந்து நடக்குதா, தெரியாமல் நடக்குதா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த வியூவர்ஷிப் டாப்பிக்கை பார்த்திங்கன்னா, இப்போ யூடியூப்பில் அந்த ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஜென்யூனிட்டி வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வியூவர்ஷிப்பு கிடைக்குது. ஆர்கானிக் வியூவர்ஷிப்புன்னு அதுக்கு ஒரு பேரை போட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா அது செயற்கை வியூவர்ஷிப்பு தானே, அப்படி சொல்லலாம்ல. அதுவும் போக ஏஐ யூஸ் பண்ணுறாங்கல்ல அதில். அப்போது ஏஐ யூஸ் பண்ணி வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணி பணத்தை பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஜென்யூன் வியூவர்ஷிப். ஸோ இதை நீங்கள் எதுக்காக நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்து ஒரு வியூ பார்க்குறீங்க, ஒரு வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வியூவில் 3 கோடி வியூ இருக்குது, 4 கோடி வியூ இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா போன வாரம் ஒரு பர்ச்சேஸ் யூடியூப் விளம்பரத்தை பேஸ் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஏதோ ஊழலெல்லாம் பண்ணி மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் விளம்பரங்களை பார்த்து மயங்கி விட வேண்டாம். அப்போ அதை தீர விசாரித்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
அப்போ அதில் என்னுடைய ரோல் என்ன, இப்போ இந்த வீடியோ போடுறதுல என்னுடைய ரோல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இ-காமர்ஸு, பர்ச்சேசிங்கு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட 35 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு பர்ச்சேசிங், ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல்லையும் ஆன்லைன்லேயும் ஜென்யூனிட்டி இருக்குது அப்படின்றத நான் இதில் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போது போத்தீஸ் அப்படின்னு சொல்லி கிளாத்து மெர்ச்சன்ட் இருக்காங்க, இல்லாட்டினா கணபதி சில்க்ஸ் அப்படின்னு இருக்குது, இல்லை அப்படின்னா மகாவீர்ஸ்ன்னு இருக்குது, இல்லை ஹோட்டல் ஆனந்தாஸ்ன்னு இருக்குது, ஹோட்டல் ஆரியாஸ்ன்னு இருக்குது, இல்லை இந்த மாதிரி பலதரப்பட்ட வியாபாரங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்குது. அங்கே கமலா ஸ்டோர்ஸ்ன்னு இருக்கும், இல்லாட்டினா ஒரு என்ன சொல்கிற கோவை ஸ்டீல் ஹவுஸ்ன்னு இருக்குது, இப்படி பலதரப்பட்ட சந்திரன் ஸ்டீல் ஹவுஸ்ன்னு இருக்குது, டவுன் ஹால்லையும் பலதரப்பட்ட கடைகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே ஏமாற்றக்கூடிய வேலைகள் செய்வார்கள் என்று எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கே இப்போ நான் சொல்கிற பொன்மணி ஸ்டீல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அது எத்தனையோ வருஷங்களாக இருக்குது. அங்கே இல்லை கோவை ஸ்டீல் ஹவுஸ் அப்படின்னு சொன்ன பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அத்தனை வருஷமாக அங்கே ஸ்டீல் ஹவுஸ் கடை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃப்ராட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வந்து ஏமாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் வெப்சைட்ஸ், இணையதளங்கள் இருக்குது. அந்த இணையதளங்களை ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ கிரியாஸ்ன்ற ஷோரூம் இருக்குது. அந்த கிரியாஸ்ன்றவங்க டிவி, ஃப்ரிட்ஜிலிருந்து அத்தனையும் ஹோம் அப்ளையன்சஸ் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃப்ராட் பண்ணுவாங்களா? இல்லை. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ், அதாவது பிஃபோர் பர்ச்சேசிங் ஒரு அனாலிசிஸ் வேணும்னு அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7418962872. இந்த நம்பரில் நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட் ஆகி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். கிளையண்ட் ஆகிறதுக்கு உங்களோட ஆதார் காப்பி எனக்கு அனுப்புங்க. ஸோ ஆதார் காப்பி எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் கேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னுடைய இது வந்து பதிவு பெற்ற ஒரு எம்எஸ்எம்இ, ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இ. ஸோ இந்த பதிவு பெற்ற ஒரு எம்எஸ்எம்இ அப்படிங்கும்போது நான் வந்து சில நோ யுவர் கஸ்டமர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸுக்காக தான் நம்ம வந்து ஆதார் கார்டை கேட்குறோம். ஸோ அது மிஸ்யூஸ் ஆகாது. என்னுடைய கையிலிருந்து மிஸ்யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன கேளுங்க. அப்போது அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முகவரிகள் இல்லாட்டினா உங்கள் பர்சனல் டேட்டா வந்து நிலவில் இருக்கும் ஐடி சட்டங்களை பின்பற்றி தான் நம்ம வந்து அதை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போது உங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ணுறீங்க, ஒரு சப்மர்சிபிள் பம்ப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கலாம். இப்படி 20 கோடி பொருட்கள், உலகம் முழுக்க 20 கோடி பொருட்களை பற்றி எங்களிடம் உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்க வல்லமை பெற்ற ஐடி நிறுவனம் தான் இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன். இங்கே சம்பளத்திற்கு ஆள் இல்லை. கே நாராயணன், ஆதார் நம்பர் 622068704831. நான் மட்டும்தான் பண்ணுறேன். அதனால் இங்கே இதில் வந்து ஃப்ராடு வேலையோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு செலவு. மற்றபடிக்கு பொருளின் விலை அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ச்சேசிங்கில் ஒரு பக்காவான கைடன்ஸ் கொடுக்க எங்களால் முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கேரண்டி, வாரண்டி, ப்ராடக்ட் பிராண்ட் நேம்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி லட்சக்கணக்குலேயும் கோடி கணக்குலேயும் உள்ள பிராண்டுகள் ஜெனுவைனிட்டியோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்றது இம்மோ 2269 சேனல் ஆனால் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கேரண்டீடு ப்ராடக்ட்ஸ், அதாவது கேஎஸ்பி பம்ப்ஸுன்றது நீங்கள் ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்படின்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஏர் கம்ப்ரஸரை மேனுஃபேக்சரிங் பண்ணி வித்துட்டு இருக்கிற கம்பெனி ஃப்ராடு பண்ணுது அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் போக அக்வாடெக் அப்படின்ற கம்பெனி சப்மர்சிபிள் பம்ப்ஸு இல்லை சிஆர்ஐ பம்ப்ஸ் ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்க முடியாது. ஸோ வந்து அந்த பர்டிகுலர் பம்ப்ஸு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, அதுவும் போக கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, டில்ட்டிங் கிரைண்டர், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட டிவி, வீடியோ, இது எல்லாமே வசந்த் அண்ட் கோ ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்ப முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட பர்ச்சேசிங் வந்து அப்படிப்பட்ட கம்பெனிகளை உங்களுக்கு எடுத்து கொடுப்பது தான் என்னுடைய வேலை. ஸோ வந்து ஒரு டிவி வாங்குறீங்க, அதுக்கு முன்னாடி என்னுடைய கன்சல்டேஷன் எடுங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து மாதம் சந்தா 99 ரூபாய். அதுபோக செலவினங்கள் ஏதாவது வந்தால் அந்த செலவுகள், அதுவும் போக கால அவகாசம் தேவை. இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்கிறேன், உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அதனுடைய பேசிக்ஸு அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த அனாலிசிஸ்க்கான டைம், அது டைமுன்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் தான், இல்லாட்டா 48 ஹவர்ஸ் தான், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடிய கன்சல்டேஷன்ஸும் இருக்குது. இப்போ எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொன்னேன் நான்.
அந்த கம்பெனியை பற்றி எனக்கு ஃபுல் அனுபவம் இருக்கிறதுனால அவங்களோட ஏர் கம்ப்ரஸர் ஆகட்டும், ஸ்க்ரூ கம்ப்ரஸர் ஆகட்டும், இல்லை ரோட்டரி எந்த கம்ப்ரஸர் ஆகட்டும், அது எனக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அந்த கன்சல்டேஷன் இந்த 99லேயே முடிஞ்சு போயிடும். ஸோ 99 ருபீஸ் ப்ளஸ் ஆதார் ப்ளஸ் மாத சந்தா அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அந்த கேள்விகளுக்கு முடிந்த அளவுக்கு ஏர்லியராக பதில் வரும். வாட்ஸ்ஆப்பில் கனெக்ஷனில் வாங்க, ஃபேஸ்புக்கில் கனெக்ஷனில் வாங்க, ட்விட்டரில் கனெக்ஷனில் வாங்க, லிங்க்டின்ல கனெக்ஷனில் வாங்க. எம்ஓஎஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் ஃபார் கே நாராயணன் 622068704831 ஆதார் நம்பர். ஸோ இதுக்கு ஆதார் நம்பரை அடிக்கடி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுதான் பேசிக்ஸு. அதாவது ஆதார் நம்பருன்றது பயோமெட்ரிக்ஸ் நம்ம ஆதார் நம்பரை கொடுத்த அரசாங்கம் ஃபஸ்ட்டு கொடுத்தப்போ எல்லாருமே அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கைரேகைகளை கொடுத்தாங்க, கண்விழி திரையை கொடுத்தாங்க, முகத்தை கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மிஸ்யூஸ் அளவுக்கு வேறு எதுவுமே மிஸ்யூஸ் ஆகலை அப்படின்றது இன்றைக்கி நடைமுறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர்னு முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வெர்ச்சுவல் ஐடி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது 16 டிஜிட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வெர்ச்சுவல் டிஜிட்டு 16 டிஜிட்டும் வருது, 12 டிஜிட் ஆதாரம் வருது. அப்போ அங்கே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அப்போ அந்த ஆதார் லிங்க்கை வச்சுட்டு அதில் பணம் பண்ணுற அரசாங்கங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணணுன்னு சொல்லி முதல்ல சொன்னப்போ ஃப்ரீ, இட் வாஸ் டோட்டலி ஃப்ரீ. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணணுன்னா 1000 ரூபா வேணும் அப்படின்னு அதே அரசாங்கம் சொல்லுது. அப்போ ஆதார் டேட்டா கொடுத்தது யார், பேன் கார்டு டேட்டா கொடுத்தது யார்? இப்போ நேற்று 1ஆம் தேதியிலிருந்து ஆதார் கார்டு, இது பேன் கார்டு அப்படின்னு பேன் கார்டு எடுக்கிறப்போ டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அதுவும் போக இது 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ரூல்ஸு, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் ஏதோ கொண்டு வந்திருக்காங்களாமா. சரி, நான் ஒன்று கேட்குறேன். டேட் ஆஃப் பர்த் இப்போ சப்போஸ் 49, 50, 1950, 1949லலாம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதுவும் போக அடுத்தது இதில் ஏன் இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட போனீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 ரூபாய்க்குள்ளார அது வருமா, அது முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. நான் அங்கே பிறந்தேன், இங்கே பிறந்தேன், அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கடைசியில் வர்றப்போ அதில் ஒன்றுமே வர்றதில்லை. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ இல்லைங்க, முதல்ல இருந்தது, இப்போ இல்லைங்கம்பாங்க. இப்போ அந்த ஃபார்ம் டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து கிட்ட இருக்கா அப்படின்னு டிஜிட்டலில் செக் பண்ணிங்கன்னா அது வராது. ஸோ அரசாங்க ஆவணங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, அப்போ நம்ம இப்போ இந்த வீடியோவை ஒரு 12 நிமிஷம் போட்டாச்சு. அப்போ அதில் இப்போ இந்த வியூவர்ஷிப்லேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம அரசு ஆவணங்களை வரைக்கும் கொண்டு போயாச்சு இந்த ஒரு வீடியோவில். ஸோ அரசு ஆவணங்களை பற்றி இனி ஒரு பெரிய வீடியோ போட வேண்டியிருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி டிஜிட்டலில் பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே. அதாவது சப்சிடியை இப்போ ஓகே பண்ணுறதா இருந்தால் டிஜிட்டலில் ஏழையாக இருக்கணும். டிஜிட்டலில் ஏழையாக இருந்து ஒரு 10 மாடி கட்டடம் கட்டிட்டு அங்கே போய் உட்காந்து பிச்சைக்கார வேஷம் போட்டால் நீங்கள் ஏழை. இப்போ ஆச்சா என்பிஜிஹெச்ஹெச்னாங்க, பிஹெச்ஹெச்னாங்க, ஹெச்ஹெச்னாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்றது பொதுமக்களுக்கும் தெரியாது, படித்தவங்களுக்கும் தெரியாது, சட்டசபையில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, போலீஸுக்கும் தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. யார் அதை எழுதுனாங்களோ, யார் அந்த சாஃப்ட்வேரை ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது, தெரியலன்னா அப்புறம் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் இன்ஃபோசிஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க, இல்லாட்டா விப்ரோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. இனி ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னா ஜெனாக்ஸ் என்னமோ ஒரு டெக்னாலஜி சொன்னாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி அவங்க தான் சார் சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ சாஃப்ட்வேரை பண்ணுறவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் கொடுக்க கிடையாதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க யார் வேணாலும் டிஎன்பிடிஎஸோட வெப்சைட்டை டிஎன்எஸ்சிஎஸ்சின்னு மாற்றலாம். TNSCSC.gov.in அதில் சப்சிடியோ இல்லை அதில் ஒரு கேஸ் கனெக்ஷனோ இருந்தால் அந்த கேஸ் கனெக்ஷனை எந்த பேர் வேணாலும் மாற்றி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ சுதந்திரம் அப்படின்றது எவ்வளோ தூரம் கரெக்டாக போயிருக்கு பாருங்கள். கரப்ஷனில் லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கும் லஞ்சம் வாங்குறவங்களுக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது நம்மளோட ஜனநாயகம். ஸோ இந்த ஜனநாயகத்தை கட்டி காப்பது நம்மளோட கடமை. அப்போ அந்த ஜெனுவைனிட்டின்னு சொன்னோம் பாருங்கள், இணையதளத்தில் 1% ஜெனுவைனிட்டி அப்படின்னு, அந்த ஜெனுவைனிட்டியை கட்டி காப்பது என்னுடைய கடமையும். அது கூடவே ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸு, இது எல்லாருக்குமே உள்ள கடமை. அந்த போக குழந்தைங்களை காப்பாற்றுறது மெயின் கடமை. அதாவது முந்தா நேற்று எங்கேயோ மகாராஷ்டிராவில் ஒருத்தர் பிடிச்சாராங்களாமா. இவர் 10-30, அதாவது பாஜக கவுன்சிலராமா. ஸோ பாஜக கவுன்சிலர், இது உண்மையான நியூஸாக பொய்யான நியூஸான்றது அப்புறம் வைப்போம். ஏன்னா நியூஸ் வந்திருக்குது. 10-30 குழந்தைங்கள, 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள எப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நியூஸில் வந்துருச்சு.
ஸோ வந்து இப்போ பிஜேபியா இல்லை திமுகவா அதிமுகவா இல்லை பாமகவா இல்லை தாவேக்காவான்றது கேள்வி கிடையாது. ஆச்சா, 2 வயசு குழந்தைங்களையும் 3 வயசு குழந்தைங்களையும் ஒரு 10-30 குழந்தைங்களை எப்படி அந்த கவுன்சிலர்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு பாதுகாப்பின்மை ஏற்பட்டுச்சு அப்படின்றதான் கேள்வி. ஸோ வந்து ஆதார் கார்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பாதுகாப்புக்குள்ள ஒரு இதுதான் விஷயம் அப்படின்றத சொல்கிறேன். அப்போ அந்த பாதுகாப்பு உள்ள விஷயத்தை UIDAI அவங்க தான் அதை என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு விண்ணப்பத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். யாராவது இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த பெல் பட்டனை அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் போக உங்களுக்கு சோஷியல் ஒர்க்கில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்து எங்களால் அதை பண்ண முடியலைங்க, நீங்களாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஜிபே நம்பரில் உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். என்னுடைய நம்பர் இங்கே கொடுத்துருக்குறேன் 7418962872. இந்த நம்பர் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ வந்து வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி, அதை வந்து இங்கே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஆனால் கொஞ்சம் அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் கவனமாக போடுங்க. நல்ல வார்த்தைகளாக தான் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புடன் சைனிங் ஆஃப் K. Narayanan for MOS Global Admin Consultations, registered MSME. Bye bye.